Objective type questions 13th in this figure which is not the correct way of naming an angle. இப்போ நம்ம இந்த ஆங்கிள் இந்த என்ன ஆங்கிள் இருக்கு இங்க yன்ற ஆங்கிள் நம்ம நேம் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் கரெக்ட் வே அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஆங்கிள் y நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட். ஸோ நம்ம கிரைட்டீரியா என்னது y அப்படின்றது எப்படி இருக்கணும் நடுவுல தான் வரணும். அப்படியும் மார்க் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என்னது இன்னொன்னு எந்த மாதிரி மார்க் பண்ணலாம் இசட் ஒய் எக்ஸ்னு நம்ம மார்க் பண்ணலாம் இசட் ஒய் எக்ஸ். ஸோ இங்க இருக்கிறது நம்ம மாத்தி மார்க் பண்ணலாம். பட் ஒய் அப்படின்றது என்னவா இருக்கணும் நடுவுல தான் வரணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணுது வெர்டெக்ஸ். அதுதான் ஆங்கிள நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த 3 விதமா நம்ம மார்க் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க நாட் த கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆங்கிள் ஒய் இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அதே மாதிரி இசட் எக்ஸ் ஒய் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு எக்ஸ் நடுவுல வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா தப்பு. ரைட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இசட் ஒய் எக்ஸ் இருக்கா ஒய் தான் நடுவுல வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு எக்ஸ் ஒய் இசட்ல ஒய் தான் நடுவுல வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி மார்க் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இசட் எக்ஸ் ஒய் பாத்தீங்கன்னா இசட் எக்ஸ் ஒய். அப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த ஆங்கிள் இருக்கோ எந்த 2 ரே ஜாயின் பண்ணி ஒரு வேர்டெக்ஸ்ல வந்திருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் நடுவுல வச்சுக்கணும். மற்றதெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சொல்லணும். நெக்ஸ்ட் 14th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபிகர் ஏஒய்இசட் அதாவது ஏஒய்இசட். அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பாயிண்ட் ஏ இஸ் ஷிஃப்டட் டு பாயிண்ட் பி along the ray then the measure of BYZ. இப்போ நம்ம AYZக்கு பதிலா BYZ அப்படின்னா நமக்கு அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுல பார்க்க வேண்டியது என்னன்னா பாருங்க இந்த பாயிண்ட் மாறலாம் இந்த பாயிண்ட் மாறலாம். ஆனா நமக்கு மாறாத பாயிண்ட் என்னது y. சோ இந்த y அப்படின்ற பாயிண்ட் தான் நமக்கு என்னது எதை கொடுக்க போகுது ஆங்கிள கொடுக்க போகுது. அப்போ AYZ 45 டிகிரினா BYZும் எப்படி இருக்கும் 45 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி XYZும் எப்படி இருக்கும் அதுவும் 45 டிகிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ZYX எப்படி இருக்கும் அதுவும் 45 டிகிரி. ZY நமக்கு முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னா yன்றது நடுவுல இருக்கணும். அது yன்ற ஆங்கிள் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இங்க இருக்கிற பாயிண்ட் ஏவா இருக்கலாம் பியா இருக்கலாம் சியா இருக்கலாம் எக்ஸா இருக்கலாம் ஒய்யா இருக்கலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ BYZ இஸ் ஆல்சோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி. த ஆன்சர் இஸ் B1. இதுவும் என்ன வரும் 45 டிகிரி தான் வரும். கிளியரா?